இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்றது தான். ஃபோக்கஸ் என்பது ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி. அது யாருக்குமே தெரியாம நம்ம உள்ள தூங்கிட்டே இருக்கும். ஆனா அதை எழுப்பது தான் வாழ்க்கையை மாற்ற முதல் படி. இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ, ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் அதிகமா இருக்கும். இப்போ நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். தி மித் ஆஃப் மல்டிடாஸ்கிங். நம்ம பிரெயின் ஒரே நேரத்துல இரண்டு முக்கியமான வேலையை செய்ய முடியாது. நம்ம ஒரே நேரத்துல 2-3 வேலை செய்யணும்னு நினைப்போம். அது பேரு மல்டிடாஸ்கிங் கிடையாது. நாம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டா செஞ்சுட்டே இருப்போம். ஆனா இந்த மல்டிடாஸ்கிங்ன்ற பேர்ல அந்த டாஸ்கையே மாத்தி வேற ஒரு டாஸ்க் செய்ய ஆரம்பிச்சிரும். பிரெயின் ஒரு வேலையில இருந்து வேறு வேலைக்கு மின்னல் வேகத்துல சுவிட்ச் ஆகாது. இது உங்க எனர்ஜியும் அட்டென்ஷனையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கொள்ளும். அதாவது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஆன்சர் பண்ணிட்டே ஸ்டடி பண்றீங்க, இது 2 நிமிஷத்துல 10 தடவை ஐ ஷிஃப்ட் ஆகுது. இதனால ஆக்சுவல் லேர்னிங் டைம் அரை பாகமா போயிடும். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, ஒரே நேரத்துல ஒரு வேலையை மட்டும் தான் செய்யணும். இதுதான் ஹியூமன் ஃபோக்கஸ்க்கு முக்கியமான முதல் ஸ்டெப், தி 2-minute ஆக்டிவேஷன் ரூல். பொதுவா நம்ம மைண்டுக்கு பெரிய டாஸ்க் ஸ்டார்ட் பண்றது பயமா இருக்கும். நம்ம மைண்ட் அதை தள்ளி வைக்கும். இதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள ஈஸியா வரும். இதை கிராக் பண்ண ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்கு. எந்த வேலையை நம்ம தொடங்கணும்னு நினைச்சாலும் நினைச்ச அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல அதை தொடங்கணும். நம்ம மைண்டு கிட்ட நான் 1 hour படிக்க போறேன்னு சொன்னா அது பயந்துடும். அதுவே நான் 2 நிமிஷம் தான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அது ஓகே சொல்லும். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மைண்டு கிட்ட 2 நிமிஷம் தான் படிக்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சா 2 நிமிஷம்ன்றது 10 நிமிஷமா மாறிடும். 10ல இருந்து 20 நிமிஷமா மாறிடும். 20ல இருந்து 30 மாறிடும். இப்படியே படிப்படியா நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸா செய்வோம். இதுதான் அந்த 2 minutes ஆக்டிவேஷன் ரூல். ஃபோக்கஸுக்கு இது ஒரு சீக்ரெட் டோர். என்விரான்மெண்ட் கிரியேட் யுவர் மைண்ட். உங்க என்விரான்மெண்ட் எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். உங்களை சுத்தி உள்ள பொருட்கள், அதாவது டேபிள், ரூம், சவுண்ட், லைட், போன், ஸ்மெல் எல்லாமே மைண்டுக்கு சிக்னல் தரும். மைண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டா படிக்கிற புக்கு மட்டும் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு டேபிள்ல சார்ஜரு, ஹெட்போனு, ராப்பரு, கிளாத்ஸ் எல்லாமே குழப்பமா இருந்தா நம்ம மூளை ரிசீவ் பண்ற ஒரே சிக்னல் குழப்பம் மட்டும்தான். இதனால என்ன ஆகும்னா, மைண்ட் ஒரே விஷயத்துல செட்டில் ஆகாது, அட்டென்ஷன்லாம் சிதறும், வேலை முழுசா முடியாது. இதுவே நம்ம டேபிள் கிளீனா இருந்தா தாட்ஸும் கிளீனா இருக்கும். இதுவே அந்த டேபிள்ல ஒரு நோட் புக், ஒரு பென்னு, ஒரு வாட்டர் பாட்டில் இது மட்டும் இருந்தா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் பண்ணிக்கும் இது ஒரு வேலை செய்யும் இடம்னு. உடனே நம்ம மைண்ட் காம் ஆகி ஃபோக்கஸ் கிளிக் ஆகும். பக்கத்து வீட்ல டிவி ஓடுறது, வீட்ல பேசுறது, போன்ல நோட்டிபிகேஷன் வர்றது, இது எல்லாமே நம்ம மைண்ட்ல திரும்ப திரும்ப அட்டென்ஷனை கெடுக்கும். இப்போ நீங்க டேபிளை கிளீன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் புக்கை ஓபன் பண்ணி பாருங்க, உங்க பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் இந்த என்விரான்மெண்டோட எஃபெக்ட். மைக்ரோ கோல்ஸ், மெகா ஃபோக்கஸ். நம்ம பிரெயின் பெரிய வேலைகள்லாம் அவாய்ட் பண்ணிடும், ஆனா சின்ன கோலை ஈஸியா அக்செப்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம 2 மணி நேரம் ஒரு வேலையை செய்யணும்னா அது பிரெயின் ஏத்துக்காது. இதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 2 மணி நேரத்தை 6 பிளாக்கா பிரிச்சுக்கணும். நம்ம மைண்ட் ஷார்ட் டைமுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதனால ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் செய்யாம டைமை பிரிச்சு ஃபோக்கஸ்டா செய்யணும். ஸ்மால் கோல்ஸ் தான் நம்ம வின்னிங்ஸை சீக்கிரமா கொடுக்கும். இது நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ பிகர் கோல்ஸ் எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். டோபமைன் டீடாக்ஸ். நம்மள முக்கியமா டிஸ்ட்ராக்ஷன் பண்ற ஒரே விஷயம் எதுவா இருக்கும்னா போனா மட்டும் தான் இருக்கும். அதுக்காக போனை மட்டுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு போன் மட்டுமே காரணம் இல்லை. அந்த போன் நமக்கு தர்ற சீப் டோபமைன் தான் அதுக்கு காரணம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், நோட்டிபிகேஷன் அனைத்துமே பிரெயினுக்கு தூக்கலான பவர் ஷாட்ஸ் தான். நம்ம மைண்ட் இந்த குயிக் டோபமைனுக்கு அடிக்ட் ஆயிடும். இந்த குயிக் டோபமைனுக்கு அடிக்ட் ஆனதுனால நம்மளால லாங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு நாள்ல 50 ரீல்ஸ் பார்த்த உடனே you won't feel like studying 30 minutes. Why? ஏன்னா இந்த ரீல்ஸ் இன்ஸ்டன்ட் பிளஷரை கொடுக்கும், ஆனா ஸ்டடி ரிவார்டை டிலே பண்ணி கொடுக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம பிரெயின் இன்ஸ்டன்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, போனை சைலண்ட்ல போட்டு தேவையில்லாம ஆப்ஷன் டெலிட் பண்ணிட்டு உங்க டைமை ரீடிங், வாக்கிங், சைலன்ஸ் அண்ட் திங்கிங் இதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு 7 நாளைக்கு. மைண்ட் இந்த விஷயத்துக்கு திரும்ப ரீபூட் ஆயிடும். தி 1 sentence command. டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்பு மைண்டுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். அதுக்கு தான் இந்த 1 sentence ரூல். இப்போ நான் இந்த ஒரு வேலையை மட்டும் தான் செய்ய போறேன் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும். இந்த சென்டென்ஸ் மைண்டை ஒரு சிங்கிள் லேண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும். உதாரணத்துக்கு படிக்க போறதுக்கு முன்னாடி இல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் இந்த வேலையை மட்டும் தான் செய்ய போறேன் அப்படின்னு. இது ஒரு மைண்டுக்கு கேட் மாதிரி செயல்படும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த கேட்டுக்குள்ளேயே விடாது. ஃபோக்கஸ் என்பது ஒரு டேலண்ட் இல்ல, மனசுக்கு நாம உருவாக்குற ஒரு சுழல். நாம பார்த்த அந்த டெக்னிக்ல ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினாலே ஒரு வாரத்துல உங்க மனசு வேறு வடிவத்துக்கு வரும். நீங்க உங்க அட்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில.